ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ணி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்தவித கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாத ஹேர் டை பேக் ஒன்று பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஹென்னா பவுடர், இண்டிகோ பவுடர், கொஞ்சமாக டீ டிகாஷன், இது மட்டும் போதும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டீ டிகாஷன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த டீ டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்கு நான் 100 ml தண்ணி சேர்த்து அதில் 3 ஸ்பூன் டீ தூள் சேர்த்துருக்கேன். 100 ml தண்ணி பாதியாக வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சணும். டீ டிகாஷன் ரெடி ஆன பிறகு கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு தான் நம்ம ஹென்னா பவுடரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு பவுலை எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஹென்னா பவுடர் சேர்க்க போகிறேன். நான் 1/4 கப் அளவு மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்திருக்கேன். அவங்கவுங்க முடி அடர்றதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கணும். இப்போ டீ டிகாஷனும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஹென்னா பவுடரில் அந்த டீ டிகாஷனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் பேஸ்ட் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இந்த ஹென்னா பவுடரோட இந்த டீ டிகாஷன் சேர்த்து பண்ணுறப்ப கூடுதலாக நம்மளுக்கு நிறம் கிடைக்கும். அதனால தான் நான் டீ டிகாஷன் சேர்த்துருக்கேன். இரும்பு சட்டி இருந்ததுன்னா அதில் கூட இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 4 மணி நேரத்தில் இந்த ஹென்னா பேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா நம்ம தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சைனஸ் இந்த சளி தொந்தரவு பிரச்சனை இருக்கிறவங்க 1/2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். ஏன்னா இது ஹென்னா குளிர்ச்சி தான். தலையில் எண்ணெய் இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த ஹேர் டை நம்ம அப்ளை பண்ணுறப்ப. ஹென்னா அப்ளை பண்ணதுக்கப்புறமா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ப்ளெயின் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு எதுவுமே போட வேண்டாம். அடுத்ததாக அவுரி பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ ஹென்னா பவுடர் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு அவுரி பவுடரை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோன்னா நல்லா டார்க் பிளாக்காக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ஹென்னா பவுடர், இண்டிகோ பவுடர் ரெண்டுமே நம்ம தலையில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ப்ளைன் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும். வேறு கெமிக்கல்ஸ் டை யூஸ் பண்ணுறதுக்கு இது எவ்வளவோ நல்லது. அதேமாதிரி இது ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணிவிட்டு கலர் வரலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் டையோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு தலையில் ஒரு டார்க் க்ரே கலரில் இருக்கும். நரைமுடி எதுவுமே தெரியாது. ஒரு டார்க் ஷேடில் தான் இருக்கும். ஆனால் ரெகுலராக நம்ம போட்டுகிட்டே வரணும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.